இது நேற்று மேலோட்டமாக சொல்லியிருக்கோம், ஆதாரம் சொல்லாமல் சொல்லியிருக்கணும். இப்போ தொழுகையும் சாப்பாடும் ஒன்றாயிரும். ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து 2 வேளை சாப்பிடுவாங்க. ஒன்று வந்து காலை சாப்பாடுனா ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. காலையில் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 10 மணி 11 மணி அளவுக்கு காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க. மத்தியான சாப்பாடுன்னு ஒன்று கிடையாது. மத்தியானம் சும்மா இருந்துருவாங்க அரபுல. இப்போ உள்ள பார்க்கக்கூடாது, இப்போ நிறைய நம்மளோட ஜாஸ்தியாக சாப்பிட்றாங்க. அப்போ இப்போ அன்றைக்குள்ள நிலைமைக்கு என்ன செய்கிறாங்க, காலையில் சாப்பிடுவாங்க. அடுத்த சாப்பாடு எப்போன்னு கேட்டால் மகரிப் டயத்துலாம் சாப்பிடுவாங்க. இருட்டில் வெளிச்சத்துலலாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வெளிச்சத்துலாம் கஷ்டம். அது ராத்திரி என்ன படுத்து தூங்கிட வேண்டியதான். சமையல் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால மகரிபுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவாங்க, மாலை சாப்பாடை சாப்பிட்ருவாங்க. 2 வேளை உணவு தான். ஒன்று அது போக பார்க்கும் பொழுது அந்த ஒரு 12 மணி நேரம் டைம் வரை கிடைக்குது பாருங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து குடலுக்கு நம்ம கஷ்டம் கொடுப்போம். எப்படி கஷ்டம் கொடுப்போம், காலை சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் சின்ன டைம் தான் இருக்கும். காலை சாப்பாடு 10 மணி, மத்தியான சாப்பாடு 2 மணி, 4 ஹவர் தான் டைம் இருக்குது கேப்பு. 4 ஹவருக்குள்ளே அது செமிச்சிருக்குமா, முழுசாக இருக்காது. காலை சாப்பாடே 10 மணி நேரம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்னா 4 மணி நேரம் மறுபடியும் சாப்பிட்றோம். மறுபடியும் இப்போ 2 மணிக்கு சாப்பிட்டுவிட்டு நைட்டு என்ன செய்கிறோம், 8 மணிக்கோ 10 மணிக்கோ சாப்பிடுக்கிறோம். விளங்குதா? அது ஒரு பார்த்திங்கன்னா கேப்பு கம்மியாக இருக்கிறது. அவங்க சாப்பாடு 12 மணி நேரம் வந்துடும். காலை சாப்பாடு அந்த மணிக்கு மத்தியில் அதிகமான டைம் என்ன செய்வாங்க, அந்த உணவு செமிப்பதற்காக அந்த கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம்தான். சில கிராமங்களில் இன்றைக்கும் 2 வேளை சாப்பாடு தான் இருக்குது. விவசாயிகள் இருக்கிறாங்களே, விவசாயிகள் வசிக்கக்கூடிய கிராமங்களில் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்கு வயலுக்கு போயிடுவாங்க, கஞ்சியை குடிச்சிட்டு போயிடுவாங்க. ராத்திரிக்கு வந்து தான் வேலையை முடிச்சுட்டு வந்து தான் சமையலுக்குரிய பொருள்களை வாங்கிட்டு போய் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. 2 வேளை சாப்பிட்றதுங்கிற ஒரு தப்புன்னு கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இதா உலியல் அஷாவு, மாலை உணவு வைக்கப்பட்டு விட்டது. மாலை உணவுனா மகரிப் நேரத்தில் வைப்பாங்க. மாலை உணவு வைக்கப்பட்டு உகைமத்திய சலாத்து, தொழுகைக்கும் இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது. மாலை உணவு கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, சாயந்தரத்தில் உணவு உங்களுக்கு வைக்கிறாங்க. 6 மணிக்கு மகரிப்புன்னா ஒரு 5:30 வச்சாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தொழுகைக்கு போயிடலாம். கரெக்டாக இந்த காம சொல்கிற டயத்தில் கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, சாப்பாடு வீட்டில் வைக்கிறாங்க. அல்லது உங்களுக்கு பசிக்குன்னு வைக்க சொல்லிட்டீங்க. அப்படி வந்தால் ஃபபுது பில்லாஷா, நீங்கள் வந்து மாலை உணவுக்கு முதலிடம் கொடுங்கள். இக்காமசனா சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுங்கங்கிறாங்க. சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் பாங்க சொல்லி இக்காமசன் கேட்கும். பக்கத்தில் பள்ளிவாசம் இருக்கும், கேட்டாலும் நம்ம சாப்பிட தான் வேணும். ஏன்னு கேட்டால் நம்ம போய் அங்கே போனோம்னா மனசுலாம் இங்கே உட்காந்துருக்கும், உடம்பு தாங்க போகுமே தவிர சாப்பாடு நாட்டமாக இருக்கும்போது பள்ளிவாசல் போனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தொழுவா செய்வீங்க, வச்சு சாப்பாடு எவனும் தின்றுருப்பாங்களா, மிச்சம் வச்சுருப்பாங்களா, என்ன இப்படி தான் போயிட்டு இருக்குமே தவிர நம்ம ஈடுபாடாக தொழுகையில் ஈடுபட முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா உலியல் அஷாவு, மாலை நேர உணவு வைக்கப்பட்டு உகைமத்து சலாத்து, தொழுகை இக்காம சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஃபபுது பில்லாஷா, மாலை உணவுக்கு முதலிடம் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாப்பிட்டு தொலைப்போங்க, ஜமாத்து கிடைக்கட்டாலும் பரவாயில்லைன்னு அர்த்தம். இக்காம சொல்லி ஜமாத்து கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் போய் 4 பேர் சேர்ந்து ஜமாத்து தொழுதுக்கிறங்க. ஜமாத்து இல்லைன்னா தனியாக தொழுதுட்டு போங்க. அது அந்த தொழுகை ஜமாத் தொழுகைக்கு விட எது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பசி. மனிதன் பசிக்கு சாப்பிட்றான். அப்போ நோம்புலேயே இதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நோம்புல என்ன செய்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பளத்தை திண்டு ஓடி போயிடுறாங்க. பேரிச்சம்பளத்தை மட்டும் திங்கிறாங்க, இக்காம சொல்லிடுவாங்க. அந்த கஞ்சி எப்படி இருக்கும், அவர் தொழுதுகிட்டு கஞ்சியில் தான் நப்சுபுரம் நஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு தான் அவர் தொழுவ மாட்டார், அந்த நப்சுபுரம் கஞ்சியில் இருந்துக்கிட்டு இருக்கு. தொழுது முடிச்சுட்டு வந்து செய்வார். இது எதுக்கு உனக்கு மார்க்கத்தை அப்படி இருக்கா, நீ நோம்பில் பசியாக இருந்திருக்கிற, அந்த நோம்பு திறந்தோன்னா வயிற்றுக்கு உடம்பு கேட்கும், பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்கிறீங்க. அப்போ சாப்பிட்ணுங்கிற ஒரு நாட்டம் இருக்கும் பொழுது அந்த நாட்டத்தை நிறைவு செய்யாமல் நீங்கள் தொழுகையில் போய் நின்றா அது எப்படி சரியாக வரேன்? அப்படி கஷ்டம் இஸ்லாம் தரலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதா உலியல் அஷாவு உகைமத்திய சலாத்து, தொழுகைக்காம சொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஃபபுது பில்லாஷா, சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுங்கள். இது புகாரில் 671வது ஹதீஸு, 673வது ஹதீஸு, 5463வது ஹதீஸு, 5465 ஹதீஸில் இருக்குது. இதில் வந்து 674வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதா கான அகதுக்கும் அல்ல தாமி, உங்களில் ஒரு ஆள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது காலை உணவு மாலை உணவுன்றலாம் கிடையாது, அது காலை மாலை உணவுன்னு மட்டும் வருது. இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ பகல் சாப்பாடே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஃபலா யஜல் ஹத்தா யக்லிய ஹாஜத்தும்னு, சாப்பாட்டு வேலையை முழுமையாக சாப்பிட்டு முடிக்கும் வரை அவசரப்பட வேண்டாம். ஒயின் உகைமத்தி சலாத், தொழுகை இக்காம சொல்லப்பட்டாலும் சரி. இப்போ மத்தியான நேரம் நம்ம மத்தியான சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க, லோகருக்கு இக்காம சொல்லியாச்சு. அந்த ஹதீஸில் மாலை உணவு மட்டும் தானே வருது, இந்த ஹதீஸில் உணவுண்டு வருது. எந்த உணவு இருந்தாலும் சரி, உணவு வந்து உங்களுக்கு உணவில் உட்கார்ந்து விட்டீர்கள் என்று சொன்னார், அது காலை உணவாக இருக்கட்டும், மாலை உணவாக இருக்கட்டும், ராத்திரி உணவாக இருக்கட்டும், எந்த உணவு வேண்டாலும் வந்துட்டு போகுது. உணவில் நீங்கள் உட்கார்ந்துட்டீங்க என்று சொன்னால் அதை வந்து பூர்த்தியாக்குற வரை, அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வரை, நன்கு வயிறு நிறைய சாப்பிட்ற வரைக்கும்
அவசரப்பட்டு நீங்கள் எந்திரிச்சிடாதீங்க. ஒயின் உகைமத்தி சலாத்து, தொழுகை இக்காம சொல்லப்பட்டாலும் சரி தான், நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுவ போங்க. ஜமாத்து கிடைச்சா கிடைக்கணும், இல்லைன்னா 2 பேரும் சேர்த்துக்கு ஜமாத்து தொழுங்க, இல்லை தனியாக கூட தொழுதுக்கிறங்க. அப்போ சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுங்கன்ற சொல்ல என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது வந்து புகாரில் 674வது ஹதீஸில்